வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக ப்ரெஷர் குக்கரில் எப்படி சக்கரை பொங்கல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். அதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பருப்புலேருந்து நல்ல வாசனை வரும், அது வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாசி பருப்பு இந்த மாதிரி வறுத்து போட்டால் தான் பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பருப்புலேருந்து நல்ல வாசனை வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு வறுத்த பாசி பருப்பு சேர்த்துருக்கேன். இது கூட 1 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துடலாம். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம். ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், பருப்பும் அரிசி ரெண்டுமே நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் மாற்றிடலாம். அரிசியை ப்ரெஷர் குக்கரில் மாற்றியாச்சு. இப்போது இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம். நான் 1 பங்கு அரிசிக்கு 3 பங்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். நல்லா குழஞ்சி வேகணும். இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி 6 விசில் விடலாம். அரிசி நல்லா குழஞ்சி இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. இந்த கேப்பில் நம்ம வெள்ளை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இது கூட 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் அல்லது நாட்டு சக்கரை சேர்த்துடலாம். வெல்லம் தண்ணியில் நல்லா கரையிட்டும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ திராட்சை முந்திரியை நெய்யில் வறுத்துக்கலாம். அதுக்கு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். நெய் உருகிருச்சு. இதில் முந்திரி சேர்த்துக்கலாம், திராட்சை, நல்லா வறுப்பட்டுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சாதம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு, குழஞ்சிருக்கு. லைட்டாக இப்படி கரண்டியில் நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா மசிச்சாச்சு. இப்போ வெள்ளைப்பாக வடிகட்டி இதில் சேர்த்துடலாம். இது கூட 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இது கூட நெய்யில் வறுத்து வச்சிருக்க திராட்சை முந்திரியும் சேர்த்துடலாம். கூட கொஞ்சமாக கற்கண்டு சேர்க்குறேன், ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம வெள்ளை பாகு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியெலாம் நல்லா வத்தி வரணும். அது வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெள்ளை பாகு நல்லா இஞ்சிருச்சு. இப்போது தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நெய் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கல். சுவையான சக்கரை பொங்கல் தயார்.
இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.